ஹோல்ட் ஆன். அமெரிக்காவுக்கு டாடா காட்டிட்டு இந்திய திறமையாளர்கள் இப்போ தாய் நாட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. H1B விசா குளறுபடிகளால் ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின் வேகம் எடுத்திருக்கு. 2026ல மேட் இன் இந்தியா புரட்சிக்கு இதுதான் மிகப்பெரிய தூண்டுகோலா அமைய போகுது. த கிரேட் இந்தியன் ஹோம் கமிங். இதோ அந்த பவர்ஃபுல் டெக் ரிப்போர்ட். 1. 2027 வரை காத்திருப்பு. விசா ஸ்டாம்பிங் டெட்லாக். அமெரிக்க விசா நேர்காணலுக்கான காத்திருப்பு காலம் இப்போ 2027ஆம் ஆண்டு வரை தள்ளி போயிருக்கு. இதனால இந்தியாவுக்கு விடுமுறைக்கு வந்த பல ஆயிரம் ஐடி ஊழியர்கள் திரும்ப அமெரிக்கா போக முடியாம இங்கேயே முடங்கி போயிருக்காங்க. திரும்ப போக முடியலையா? பரவாயில்ல, இங்கேயே சாதிக்கலாம்னு அவங்க முடிவெடுக்க இது ஒரு முக்கிய காரணமா மாறியிருக்கு. 40% அதிகரித்துள்ள ரிட்டர்ன் எண்ணிக்கை. சமீபத்திய லிங்க்டின் தரவுகளின்படி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வேலை மாற நினைக்கும் ஐடி வல்லுநர்களின் எண்ணிக்கை 40% அதிகரிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் அமெரிக்கா போறதுதான் கௌரவம்னு நினைச்சவங்க இப்போ பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை போன்ற நகரங்கள்ல இருக்கிற ஸ்டார்ட் அப்களை தேடி வர்றாங்க. இந்தியா இஸ் த நியூ சிலிகான் வேலி. 3. $1 லட்சம் விசா கட்டணம் நிறுவனங்களுக்கு ஷாக். அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்திருக்கிற புதிய விதிகளின்படி சில H1B விசாக்களுக்கான கட்டணம் $1 லட்சம் உயர்த்தப்பட வாய்ப்பிருக்கு. இவ்வளவு பெரிய தொகையை செலவு பண்ணி இந்திய ஊழியர்களை தக்க வைக்க அமெரிக்க நிறுவனங்கள் யோசிக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா அவங்க தங்களது அலுவலகங்களை இந்தியாவிலேயே குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸா பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4. AI மற்றும் டீப் டெக் துறைகளில் ஜாக்பாட். அமெரிக்காவிலிருந்து திரும்புற சீனியர் டெக் ஊழியர்கள் சும்மா வர்றதில்ல. செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் சாஸ் துறைகள்ல அவங்களுக்கு இருக்கிற சிலிகான் வேலி அனுபவத்தை அப்படியே இந்திய நிறுவனங்களுக்கு பயன்படுத்துறாங்க. இதனால இந்திய ஸ்டார்ட் அப்கள் உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்புகளை இங்கே இருந்தே உருவாக்க தொடங்கிட்டாங்க. பாரத் ரிட்டர்ன். இந்திய அரசின் வரவேற்பு. இந்திய அரசும் இந்த திறமையாளர்களை ஈர்க்க பாரத் ரிட்டர்ன் போன்ற சிறப்பு திட்டங்கள் மூலம் வரிச் சலுகைகள் மற்றும் எளிதான தொழில் தொடங்கும் வசதிகளை செஞ்சு கொடுக்கறாங்க. உங்க அறிவு நம்ம நாட்டுக்கு தேவைங்கிற அந்த ஒரே அழைப்பு பலரை தாய் நாட்டை நோக்கி இழுக்குது. அமெரிக்காவுல கஷ்டப்படுறதை விட நம்ம நாட்டுல புதுசா ஏதாவது சாதிக்கலாம்னு நினைக்கிற இந்த மனமாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்தியாவுக்கு லாபமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு குளோபல் டெக் அண்ட் கெரியர் பிரேக்கிங் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Gladiator signing off. Keep watching. Bye bye.